முருகா, முருகா, வாங்க மாமா. என்னடா தம்பி, நீ வாங்க மாமான்னு சொல்ற முறைய பார்த்தா பொங்க மாமான்னு சொல்ற மாதிரி இருக்குது. நீ எங்களெல்லாம் கேவலமா பேசி சண்டை போட்டுக்கிட்டு வந்தாலும் மனசு கேட்கல. அதான்டா தம்பி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். தம்பி வந்து உட்கார்ற. பரவாயில்ல, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏண்டா கூட பிறந்த தங்கச்சி மக்களை விஷயம் இருந்தா தான் பார்க்க வருவாங்களா? பாமா ராதா. வைத்திய மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். உங்க அண்ணன் சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன். மாமா, உங்க மேலேயோ மத்த சொந்தக்காரங்க மேலேயோ நம்ம ஜாதியிலயோ பல ஊர்ல 100க்கு 90 பேரு நல்ல முறையா குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறாங்க. நானும் அப்படித்தான் வாழ விரும்புறேன். அரே, உன் விருப்பப்படி நீ வாழ்க்கை நடத்துறத யாருக்கும் சொல்ல முடியும். ஆனா ராதா வாழ்க்கையை ஏண்டா கெடுக்கிற? கெடுக்கல மாமா, உங்களால ராதா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாக்கிரதையா இருக்கேன். உலகம் தெரியாம பேசாத. இந்த வர்றது நான் நினைச்சா ராதாவை கோடீஸ்வரியா வாழ வைக்க முடியும்டா. மாமா, எனக்கு கோடீஸ்வரியா வாழணும்னு ஆசை இல்ல. ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் மானத்தோடு குடிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசுல பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க எந்த உபதேசமும் பண்ண வேண்டாம். இந்த வர்ற தம்பி, இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கு காவடி எடுத்தாலும் மாப்பிள்ளையே கிடைக்காத. அப்படியே கிடைச்சாலும் கையால் ஆகாதவன் தான்டா கிடப்பான். ராதா 3-4 பிள்ளைகளை பெத்துக்கிட்டு அதுக்கு பசியும் பட்டினியுமா கிடக்கிறத பார்த்து நான் கண்ணீர் வடிக்கணுமா? அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அந்த பிள்ளைங்க இதுதான் எங்க அப்பா சுட்டி காட்ட ஒருத்தருப்பா இல்லையா? அப்பன் பேர் தெரியாம ஐஸ்வர்யத்தோடு வாழணுமா மாமா? மேலும் மேலும் கோபத்தை கிளறாதீங்க. பழச நினைச்சு பார்த்தா 10 கிட்ட வருது. சரிப்பா, அப்புறம் ஓ இஷ்டம். ஆனா வெறும் தத்துவமும் சுயமரியாதையும் சோறு போடாது. அத தெரிஞ்சுக்க. இந்த சனிங்களை விட்டு நாம வந்தாலும் இதுங்க நம்மள விடாது கொண்டிருக்க. நீ இவ்வளவு அழகா இருக்க விடுவாங்களா? மானத்தை வித்தவங்களுக்கு அந்த மானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியாது ராதா. மானத்துக்காக போராட நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஏன்னா நாம இந்த ஊரை விட்டு போயிட்டா என்ன? இல்ல ராதா, இவங்களுக்கு முன்னாலேயே நாம வாழ்ந்து காட்டணும். நம்மள முகத்துக்கு நேர கேலி பேசினவங்க நம்முடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படணும். இன்னும் 1-2 மிச்சம் இருக்கிற நம்ம ஜாதி பசங்க நம்ம பார்த்து நல்ல வழிக்கு வரணும். லட்சுமி, லட்சுமி, இதா வந்துட்டேன்ப்பா. என்னம்மா காலேஜுக்கு ரெடியா இல்லையா? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன்ப்பா. முருகா வரலையான்னு காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவன் எவ்வளவு நேரமா வண்டி வச்சுட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு குரல் கொடுத்தா என்னவா? முருகா, தினம் 3 மைல் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியே. போர் அடிக்குது. ஏதாவது பேச. என்ன பேசுறது? ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, எதையாவது சொல்ல. அது எனக்கு பிடிக்காது. உனக்கு எதுதான் பிடிக்கும்? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். சரி, நீ பேசலன்னா விடு, நான் பேசுறேன். ஒரு விதத்துல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு விதத்துல பிடிக்கல. என்னவோ எந்த விதத்துல பிடிச்சிருக்கு, எந்த விதத்துல பிடிக்கலன்னு கேள. சொல்லுங்க. தவறான ஒரு குடும்பத்துல பிறந்தாலும் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதுக்காக உன் ஜாதி சனத்தையே எதிர்த்துக்கிட்டு தனியா வந்தல் போடுறியே, அந்த ரோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பேசினாலும் எதுக்கும் மனம் விட்டு பேசாம மௌனம் சாதிக்கிறியே, அது பிடிக்கல. பழக்கம். ஆமா, சாயங்காலம் காலேஜ் விட்டு நான் வர வரைக்கும் நீ என்ன செய்வ? வண்டியிலேயே உட்கார்ந்துருப்பியா? சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டேன், புத்தகம் படிப்பேன். என்ன புத்தகம்? ஏதாவது காதல் கதைகளா? திருக்குறள். புத்தகம் எல்லாம் படிக்கிற நீ ஏன் என்கிட்ட சரளமா பேச மாட்டேங்கிற? யார்கிட்ட என்னென்ன பேசலாம்னு ஒரு அளவு இருக்கு. பேசுறது கூடவா?
ஆமா, எல்லாத்துக்குமே ஆதாரம் பேச்சு தானே. பேச்சு வளர்ந்தா நட்பு வளரும், அந்யோன்யம் அதிகமாகும், வம்பு வேலையாகும். இல்ல முருகா, வார்த்தைகளுக்கும் வெட்டி அரட்டைக்கும் இல்லாத பலம் பார்வைக்கு உண்டு. ஒரு நாள் அப்பா உன்னை அழைச்சிட்டு வந்து, புதுசா சேர்த்திருக்கிற வண்டிக்காரன் இவன் தான்மா, பேரு முருகன், நீ பாட்டுக்கு வண்டிக்காரா அது இதுன்னு கூப்பிடாத, ரொம்ப ரோஷக்காரன் அறிமுகப்படுத்தினதும் நான் எங்க அம்மாவே என்ன வியாபாரம் பேசுறா, நான் சும்மா போக இனிமே தான் போணுமா? அவங்கதான் சம்பிரதாயங்களுக்கு பலியாகிட்டாங்கன்னா நம்மையாவது நல்லா வாழ விடக்கூடாது. அவங்க வாழ விடலைனாலும் நாம வாழ்ந்து காட்டுவோம். அப்படி சொல்ல இந்த உறுதி எப்போ இருக்கணும். ஐயா, என்ன முருகா? 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க இனாம கொடுத்த நிலத்துல கடலைக்காய் விதைச்சேன். போன வருஷம் 500 ரூபாய் கிடைச்சது, இந்த வருஷம் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சுத்தி வேலி போட்டு 50 தென்னுங்கன்னு வச்சு நல்லா வளர்ந்துருக்கு. பேஷ் பேஷ். என்னடா இவன் நம்ம சும்மா கொடுத்த நிலத்தை நமக்கிட்டே விற்கிறான்னு நினைக்காம அந்த நிலத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. இப்ப எதுக்குடா அவனுக்கு 3000 ரூபாய்? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, பெட்டியில இருந்து 3000 ரூபாய் பணம் கொண்டு வாமா. சரிப்பா. நீ அந்த நிலத்தை தரவானா, பணத்தை கடனா வச்சுக்க. வருஷா வருஷம் உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடு. சரிங்க, ஐயாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டேய், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறல்ல. சரி, மாப்பிள்ளை யாரா? நம்ம சரஸ்வதி அம்மா மக சிங்காரா இல்ல, அவன்தான். மெட்ராஸ்ல 400 ரூபாய் சம்பளத்துக்கு திரவ வேலை பாக்குறானா. பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான். போய் பேசின உடனே முடிஞ்சது. லீவ்ல வந்திருக்கானா. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. டேய் முறையா, மூளை கட்டவரே, நல்ல வேலை. யார் மாப்பிள்ளைன்னு கேட்டது நல்லதா போச்சு. லட்சுமி, என்னப்பா? பணம் வேணாமா? வேணாம். டேய் முருகா, உன் தங்கச்சிக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நீ நினைச்சியோ அதை விட கேவலமான வாழ்க்கை தாண்டா அமையும். அவனுக்கு அவளை கட்டி கொடுத்தா அந்த பையன் மெட்ராஸ்க்கு அவளை கூட்டிக்கிட்டு போய் கூறு போட்டு வித்துருவான்டா. ஐயா, மெட்ராஸ் அவன் என்ன தொழில் பண்றான் தெரியுமா? கடவுளே. சரி சரி, உன் தங்கச்சிக்கு நீ மாப்பிள்ளை பார்த்தது போதும், நான் பாக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பெண் தரேன்னு சொல்றாங்க. நீ எதுவுமே சொல்லிடாத. நீ எங்க கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவோம்னு பயந்துதான் இவ்வளவு நாள் கல்யாணத்தை வச்சு எடுக்கல. நம்ம வம்சம் தலைக்கணும். உன் தெய்வ வழிபாட்டுக்கோ தேச யாத்திரைக்கோ இதுவரைக்கும் நான் குறுக்கன்னு இருக்கிறேன். இந்த கிழவனுடைய ஆசையில மண்ணை போட்டுடாதப்பா. பயப்படாதீங்க தாத்தா, நான் சன்னியாசியா போயிட மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என் உள்ளத்துல குடிகொண்டிருக்கிற அந்த கிருஷ்ணன் எப்போ யார கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்குள்ள உத்தரவு கொடுக்கறானோ அப்போ அந்த பொண்ணை நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்பா, இது என்ன நடக்கிற காரியமா? என்னதான் தெய்வ அருள் இருந்தாலும் மனுஷ பிரயத்தனம் கொஞ்சம் வேண்டாமாப்பா? ஏன் தாத்தா உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை? என் வாழ்க்கைக்கே வழிகாட்டியா இருக்கிற அந்த கிருஷ்ணன் என் கல்யாணத்துக்குன்னு ஒரு வழியை காட்டாமையா போயிடும்.
காலேஜ்ல எனக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாது. அருவே ரம்பம். என்ன நான் ரொம்ப பேசுறேனா? உண்மைதானே? இதுல ஒரு வேடிக்கை பாரு. சும்மா அப்படி சொல்றாங்களே தவிர நான் பேசுறது ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நான் பேசாம சும்மா இருந்தாலும்
என் வாயை கிண்டுவாங்க. காலேஜ்லயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஓஹோ. ஆமா, இந்த ஊர்ல உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல. ஆமா, இப்படி மௌன சாமியாரா இருந்தா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க? பரவாயில்ல, தேவையும் இல்ல. அது எப்படி? உன் மன உணர்ச்சிகளையோ கவலைகளையோ சந்தோஷத்தையோ பேசி தீர்த்துக்க யாராவது ஒரு ஃப்ரெண்டு வேண்டாமா? என் உணர்வுகளை என் மனசுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்குவேன். பைத்தியம் முடிச்சது தெரியுமா? பிடிக்கட்டுமே, கவலை இல்லாத ஒரு புது உலகத்துக்கு போயிடலாம். உனக்கு என்ன கவலை? எவ்வளவோ. ஒன்னு ரெண்ட சொல்ல. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? வர வர உன் போக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா? சந்தோஷம். முருகா, ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரட்டுமா? எதுக்கு? வரட்டுமா வேண்டாமா? காரணம் இல்லாம வந்தா தேவையில்லாம யாராவது ஏதாவது பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? காலேஜ் வந்துடுச்சு. பைசாவா? பின்ன சந்தையில எல்லாம் சும்மா கிடைக்கும். நான் வந்தேன். அடேப்பா, என்ன கோவம் வருது? என் பொண்ணு அன்னைக்கு என் இசையை கேட்டுட்டு ரசிக்காம போனேன்ல, ஆமா, அதே மாதிரி இந்த பழத்தை எடுத்துட்டு நான் சும்மா போறேன். யோ, உன் பாட்டு எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். இந்த பழம் உனக்கு பிடிச்சுதானே எடுத்தேன். ஆமா. அப்ப காசு கொடுத்துட்டு போயா.